டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பேபிஸ்க்கு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான சிக்கனை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ரைஸ் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை 6 மந்த் ப்ளஸ் பேபிஸ்லேருந்தே கொடுக்கலாம். டாக்டர்ஸ் தாராளமாக வீக்லி ட்வைஸ் சிக்கன் தர சொல்கிறாங்க. அதை ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சீரக மிளகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி பேபிஸ்க்கு சர்வ் பண்ணலாம். என்னோடய பேபிக்கு 1 இயர் ஆகிடுச்சு, பல்லும் வந்துருச்சு. பட் சிக்கனை மட்டும் நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும்போது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். சிக்கன் மட்டன் ரெண்டுமே இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா சூப் செஞ்சு கொடுப்பேன். நான் தொடர்ந்து என் பேபிக்கு கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.